அதாவது கலையின் வடிவில் சாதி மதங்களுக்கு எதிராக படம் உண்டு. அதுக்கு நிறைய படங்கள் நம்ம உதாரணமாக சொல்லலாம். அதுக்கு உதாரணமாக வேதம் புதிது படத்தை பார்த்தீங்கன்னா, அவர் சார்ந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதிய பெருமையை தூக்கி போட்டு உடைச்சிருப்பாரு. அதில் ஒரு சீன் வச்சிருப்பாரு. இவர் வந்து பாலு தேவர்னு ஒரு கேரக்டர் சத்யராஜ் நடிச்சிருப்பாரு. அதில் ஒரு பிராமின் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை வந்து தோளில் தூக்கிட்டு வருவார், ஆற்றுல தூக்கிட்டு வருவார். தூக்கிட்டு வந்தோடனே அந்த பையன் கேட்பான், உங்கள் பேர் என்ன அப்படின்னு. பாலு தேவர் அப்படின்னு இவர் சொல்லுவார். அதுக்கு சொல்லுவார், பாலுங்கிறது அப்பா அம்மா வச்ச பேர், தேவர் நீங்கள் படித்து வாங்கின பட்டமா அப்படின்னு கேட்பான் அந்த பையன். அது இவர் படத்துலேயே அதை உடைச்சிருப்பாரு. அப்புறம் அந்த பையனை தோல்லேருந்து இறக்கி விட்டுட்டு அந்த பையன் ஏறிடுவான். நான் ஆற்றுல கலந்துட்டேன், நீங்கள் ஒன்றும் ஆற்றுலேயே இருக்கிறீங்களேன்பா. அதாவது சாதிய கட்டமைப்புகளை உடைத்தது. அதுக்கு பிறகு அந்த படம் பார்த்தீங்கன்னா பெண் சிசு கொலைங்கிறது அந்த 80-70 காலகட்டங்களில் தென் மாவட்டங்கள் அதிகமாக இருந்துச்சு. கள்ளிப்பாலை ஊற்றி அதை வந்து கதையாக பண்ணி கருத்தமான ஒரு படம் பண்ணுறது. அதுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிது. அதே நேஷனல் அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்டு, பத்மஸ்ரீ அவார்டுன்னு அவார்டுகள் வந்து அவர் வந்து குவிஞ்சிருக்கும். அப்போ இவர் ஏன் தமிழ் சமூகம் கொண்டாடணும் அப்படின்னா, கலையின் வடிவில் இந்த சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களை பெண் சிசு கொலை எதிராக படம் பண்ணியிருக்கிறாரு, சாதிய ஆணவத்துக்கு எதிராக படம் பண்ணியிருக்கிறாரு, மத ரீதியான காதலுக்கு மதம் ஒரு தடையாக இருக்குன்னு அலைகள் ஓய்தலி படம்.